அனைவருக்கும் வணக்கம். நான் கடைக்கு தயிர் வாங்க போனேன். தயிர் வாங்கும்போது கடைக்காரன் பாலை கொடுத்துட்டான். வந்து பார்த்தாக்கா பாலாக இருக்குது. தயிர் செய்யறதுக்காக வந்தேன். வரும்பொழுது உடனே பாலாக இருந்துச்சு. உடனே பாலை வச்சுட்டு கட் பண்ணி பார்த்தா பாலாக இருக்குது. உடனே இப்படி வச்சுட்டு ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி வச்சுட்டு கடைக்கு போனேன். மறுபடியும் தயிர் வாங்க போனேன். தயிர் வாங்கி அப்படியே வாங்கிட்டு வந்து தயிர் செஞ்சேன். தயிர் வாங்கிட்டு உடனே கடைக்காரங்கிட்ட போயிட்டு காலையில் கொடுக்கலாம் நினச்சாக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் நம்ம தயிர் வாங்கணும் பால் வாங்கணுமே காலை போனியை நம்ம போனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது பால்னு சொல்லிட்டு பாலை ஊற்றி வச்சேன். மறுபடியும் கடைக்கு போயிட்டு அரிசி மாவு வாங்கினேன். அரிசி மாவு வாங்கி உண்டையாக இப்போ செஞ்சேன். செஞ்சு வச்சுட்டு ஒரு கப்பில் தண்ணியை சுட வச்சேன். ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணியை வச்சு உடனே இந்த பாலை ஊற்றி பாலை மறுபடியும் பால் கொண்டு சேர்த்துக்காக பாலை ஊற்றுறேன். பாலை ஊற்றி அப்படியே திராட்சை பழம், காய்ச்சி திராட்சை, முந்திரி, ஏலக்காய் போட போகிறேன். போட்டேண்ணா போட்டு ரெண்டாவது என்ன செய்ய போகிறேன் பாரு. அப்படியே பாரு இந்த ஊற்றி வச்ச ஒன்று ஒன்றா போட்டு கொதிக்க வச்சு பால் கூடிக்கிட்டே செஞ்சு சாப்பிட போகிறேன். இது சாப்பிட்ட பிறகு நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது சர்க்கரை போட போகிறேன். சர்க்கரை லாஸ்ட்டில் சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு பால் கூடி செஞ்சு சாப்பிட போகிறேன். இதுதான் இது நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். உங்களுக்கு நன்றி வணக்கம்.